வெளிச்சத்திற்கு வந்த உண்மை. இந்த அம்மாவுக்கு வந்து அந்த வீட்டை சொன்ன மாதிரி அங்க ஒரு குற்றம் அந்த மாதிரி நடக்கவே இல்லை. வீட்டுக்கு சொந்தமானவங்க வந்து சாவி இல்லைன்னு தலைவர்கிட்ட கேட்டுதான் உடைச்சாங்க. வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. இனி விரிவான செய்திகள். கோவை உக்கடம் பகுதியில் உள்ள புல்லுக்காடு ஹவுசிங் போர்டு பகுதியில் வீட்டின் பூட்டை உடைக்கும் மர்ம நபர் என்ற வீடியோ சமூக ஊடகங்களிலும் யூடியூப் மற்றும் முகநூல் பக்கங்களிலும் வைரலாக பரவி வரும் நிலையில் உண்மையில் நடந்தது என்ன, பூட்டை உடைக்கும் அந்த நபர் யார் என்ற கேள்விகளுக்கு விடையளிக்க வருகிறது இந்த சிறப்பு பார்வை. கோவை உக்கடம் பகுதியில் புல்லுக்காடு ஹவுசிங் போர்டு சார்பில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளில் 8000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த அடுக்குமாடி குடியிருப்பு முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பில் பிளாக் நம்பர் 18 உள்ள 1600 கதவு எண் கொண்ட வீட்டின் உரிமையாளர் வீட்டை சுத்தம் செய்ய வந்த போது வீட்டு சாவியை தவறவிட்டது தெரிய வந்தது. உடனே அங்கு உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியம் உக்கடம் திட்டப்பகுதி ஒதுக்கீட்டுதாரர்கள் நலசங்கத்தின் தலைவரின் அனுமதி பெற்று பூட்டை உடைத்து உள்ளார். அங்கு வந்த பானு என்பவர் இவரிடம் கேள்விகள் கேட்டு உள்ளார். பூட்டை உடைப்பதையும் வீடியோவாக எடுத்து உள்ளார். அந்த வீடியோவில் வாக்குவாதம் செய்வது மிக தெளிவாக பதிவாகி உள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் பெயர் நவாஸ்கான் என்பதும் அவர் பல ஆண்டுகளாக அப்பகுதியில் ஆட்டோ ஓட்டி வருவதும் அப்பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல அந்த வீடியோ எடுத்த பானுவுக்கும் நன்கு தெரிந்தவர் என்பதும் உண்மை என்று நலச்சங்கத்தின் தலைவர் கூறினார். உண்மையில் என்ன நடந்தது என்பது பற்றி நமது சேனலுக்கு பேட்டியளித்த நவாஸ்கான் கூறும்போது, அவங்க வீடு 20 வீடு தள்ளி இருக்குங்க. அந்த அம்மாவுக்கு வந்து அந்த வீட்டை அபகரிக்கிற ஒரு மனப்பாங்குல இருக்காங்க. அந்த வீட்டுல யாரு குடி வந்தாலுமே அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. இது சங்கத்துல நிறைய முறை கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. சங்கத்துக்காரங்களும் நிறைய முறை இந்த பஞ்சாயத்து பேசி இருக்கிறாங்க. அந்த அம்மா யாருக்குமே கட்டுப்படாத ஆளா இருக்காங்க. என் வீட்டை நான் சுத்தம் பண்றதுக்கு போனதுக்கு வீடியோ எடுத்து இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. உங்க மேல என்ன புகார் கொடுக்கப்பட்டது? எந்த புகாருமே இல்லைங்க. வீடு வந்து புகார் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கேன். காவல் நிலையத்துல எந்த புகாருமே இல்ல. என் மேல எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்ல. சங்கத்துக்காரங்க அனுமதியில தான் நான் பூட்டு உடைக்கிறேன். இவங்களா வீடியோ எடுத்து இவங்களா பிரஸ்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல பரப்பி இருக்கிறாங்க. அந்த உண்மையிலேயே என்ன நடந்தது? நீங்க எதுக்காக பூட்டை வந்து போனீங்க, அங்க பூட்டு உடைக்க போனீங்க, அவங்க வந்து வீடியோ எடுத்தாங்க, இதை பத்தின கொஞ்சம் விளக்கமா எனக்கு தேவை. 3 மாசத்துக்கு முன்னாடி குடியிருந்தவங்க கிட்ட சண்டை போட்டு அவங்க இந்த வீட்டுல குடியிருக்க முடியாது, இந்த அம்மா இருக்கிற இடத்துல இருக்க முடியாதுங்கிறதுனால வீட்டை காலி பண்ணி பூட்டி சாவி சங்கத்துல கொடுத்துட்டு போயிட்டாங்க. சங்கத்துல 3 மாசம் ஆனனால அங்கேயும் இங்கேயும் வச்சு சாவி தவறிடுச்சு. இப்போ வந்து புதுசா ஒருத்தர் குடி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல போய் இப்ப சாவி கேட்கும்போது அந்த வீட்டோட சாவி வந்து கிடைக்கல. அப்போ பூட்டை உடைக்கிறதுக்கு சங்கத்துல கேட்கிறேன். சங்கத்துல அனுமதி வாங்கிதான் பூட்டை உடைக்கிறேன். வெள்ளை அடிச்சு சுத்தம் பண்ண யாராவது ஒரு ஆள் குடி வருவாங்க, ரொம்ப நாளா பூட்டி இருக்குங்கிற காரணத்துக்காக. அப்போ வந்து இந்த அம்மா அங்க வந்து மறுபடியும் பிரச்சனை பண்றாங்க. வீடியோ எடுக்கிற பூட்டு உடைக்கும் போது வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்து நான் பாத்துக்கிறேன், நான் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி பரப்பி இருக்காங்க. அந்த வீடு வந்து உங்களுக்கு சொந்தமானது, உங்களுடையது அப்படிங்கிற விஷயம் பானுக்கு தெரியுமா? பானுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா அதுக்குண்டான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. என்ன எவிடன்ஸ்? அதுக்கு எழுதின பேப்பர்ஸ் டாக்குமெண்ட் இருக்கு. சங்கத்துக்கும் தெரியும், சங்கத்தோட சாட்சி எழுத எல்லாமே இருக்கு. அந்த வீடு உங்களுக்கு உரியது அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சுக்கிறீங்க? ஆதாரம் எங்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு. பேப்பர்ல எழுதி இருக்கிறோம், எழுதி சைன் பண்ணி இருக்கிறாங்க. வீடு யாரு பேர்ல அலர்ட் ஆயிருக்கோ அவர் வந்து எழுதி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு செய்தியை பரப்புனனால நாங்க வந்து அங்க ஒரு 100 வருஷத்துக்கு மேல குடியிருக்கிறோம். எங்களோட பேரளவுல வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு இதோட வீரியம் பாஞ்சிருக்கு. ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ் முதல் கொண்டு ஃபோன் பண்ணி என்னன்னு விசாரிக்கிற அளவுக்கு இந்த வீடியோ ரீச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பொய்யான செய்தி இந்த அளவுக்கு பரப்புறாங்க. இதோட உண்மையை வந்து இதே மாதிரி வெளிக்கொண்டு வரணும். நலசங்கத்தின் நிர்வாகிகளிடம் கேட்டபோது, நான் புல்லுக்காடு நலசங்கத்தோட 12 to 20 நலசங்கத்தோட இணை செயலாளருங்க. என் பேர் சரவணகுரு. இப்போ 2 பேர் சொல்லியிருக்காங்க, தலைவரும் துணைத் தலைவரும். நிறைய இந்த மாதிரியான பொய் தகவல் அவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் உண்மைதான்.
இப்போ வந்து அந்த வீட்டுக்கு சொந்தமானவங்க வந்து சாவி இல்லைன்னு தலைவர்கிட்ட கேட்டு தான் உடைச்சாங்க. ஆல்ரெடி அந்த அம்மா வந்து நிறைய நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க சங்க ரீதியாகவும். அதுல நாங்க அதிகமா வேலை செய்யறது வந்து அந்த அம்மாவுக்கு தான் வேலை செய்யற மாதிரி இருக்குது. இப்போ குரூப்ல புழுக்காடு நல சங்கத்துக்குன்னு 12 to 20 சங்கத்துக்குன்னு ஒரு ஒரு இது வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல ஒரு நாளைக்கு 2 தடவைனாலும் அந்த அம்மா போடுவாங்க, தண்ணி போட சொல்லி, இல்ல அது சரியில்லை இது சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட்டுக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே அந்த அம்மாவா தான் இருக்கும். மற்றவங்க இந்த அம்மாவை பார்த்து பயப்படுறாங்க. அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஒரு அரசியல் ஒரு பலம் இருக்கிறதுனால அந்த அம்மா அந்த மாதிரி ஒரு தாண்டோணித்தனமான விஷயங்கள்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இதனால எங்கனாலேயே வேலை செய்ய முடியல. தண்ணி ஆபரேட்டர்கள் இந்த பகுதிக்கு வந்து தண்ணி ஆபரேட்டர் விடுறவங்களையும் கொஞ்சம் அவதூறா பேசுறது, தொடர்ந்து அவங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வர்றது, எங்களுக்கு தண்ணி வரல அப்படிங்கிறது, அன்டைம்ல தண்ணி கேட்கறது, இது சங்கத்தின் மேல தவறான புகார்களை கொடுக்கறது, எங்களோட வேலையை செய்ய விடாம எங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கறது, இந்த மாதிரியான தொடர்ச்சியான நிகழ்வு அந்த அம்மா பண்ணிட்டு கிடக்குது. அதோட தொடர்ச்சியான சம்பவம் தான் இது. சில உண்மைக்கு புறம்பாக நடந்த விஷயங்களை முழுமையாக ஆராய்ந்து பார்க்காமல் இப்படி சமூக வலைத்தளங்களில் வீடியோக்களை பரப்பி விடுவது மிக வேதனை அளிப்பதாக துணைத் தலைவர் சுமித்ரா தேவி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்தார். பேரு அப்துல் சலீம், உக்கரம், புல்லுக்காடு 12 to 20 சங்கத்தினுடைய தலைவர். ஒரு வீடியோ வந்து வெளியாயிருக்கு. உங்களுடைய ஹவுசிங் பகுதியில வந்து குறிப்பிட்ட ஒரு வீட்டுல வந்து மர்ம நகர் ஒருத்தர் வந்து கூட்டு உடைச்சதாகவும், இங்க வந்து பொதுமக்கள்லாம் சுற்றி வளைத்து அவரை வந்து தெரியாக்கும் ஒரு வீடியோ எடுத்ததாகவும், இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் சேனல்ல வந்திருக்கு. உண்மையிலேயே இங்க நடந்தது என்ன? அந்த கூட்ட உடைச்சவர் யாரு? அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு அந்த வீட்டுக்கு ஏதாவது சம்மதம் இருக்கா? அந்த மீடியாவில் வந்த செய்தி முற்றிலும் பொய்யான ஒரு செய்தி. ஸ்டார்டிங்ல அதை நான் பதிவு செய்கிறேன். அந்த வீட்டினுடைய உண்மையான ஓனர் தான் அவரு. அந்த வீட்டை உடைச்ச వ్యక్తి வந்து இந்த கம்ப்ளைண்ட்தாரர் இந்த மீடியாவில் பதிவு செஞ்சவங்களுக்கு தெரிஞ்ச వ్యక్తి தான். இது அவங்க தனிப்பட்ட முறையில் உண்டான ஒரு விஷயம், இருசாராருக்குள்ளது. இதுல புல்லுக்காடு மக்களுக்கும் அல்ல அந்த வீட்டிலேயே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரி எல்லாம் ஒரு தகவல் வந்தது. அதை வந்து இந்த நிர்வாக ரீதியாகவும் புல்லுக்காடு மக்கள் ரீதியாகவும் அதை மறுப்பு தெரிவிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். வந்து இந்த சங்கத்துல தலைவருங்கிற முறையில எங்கிட்ட வந்து கேட்டாங்க. ஏற்கனவே இந்த சாவி எங்கிட்ட தந்திருந்தது உண்மைதான். கூட்ட உடைக்கிட்டான் அவங்க எங்கிட்ட கேட்கும்போது உங்க வீடு நீங்க உடைச்சிருக்கீங்க, அதுக்கும் இந்த சங்கத்துக்கும் வந்து பொறுப்பு இல்லை, உங்க வீடு நீங்க உடைக்கிறத வந்து நான் தடுக்க முடியாதல்ல. இந்த வார்த்தை நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். அப்ப அந்த வீடியோ வந்து எதனால எடுக்கப்பட்டது? அந்த வீடியோ எடுக்கப்பட்டதனுடைய உண்மை நோக்கம் தெரியாது. ஆனா அங்க பேசப்பட்டது அனைத்துமே பொய். அந்த 18ஆம் பிளாக்கு 1600ஆம் நம்பர் வீட்டில் நடந்த நிகழ்வுக்கும் இந்த போதை கலாச்சாரத்துக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை. அந்த மர்ம நபரை அந்த அம்மா சொல்லக்கூடிய மர்ம நபரோ இனி பிடிக்கிட்டு அப்படியே யாராக இருந்தாலும் அவர் கோட்டை மட்டும் ஆட்டோ டிரைவராகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, ஒரு ஃபேமிலியோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த அம்மாவோட வார்த்தையை ஏற்கத்தக்கது அல்ல. காவல்துறையில பதிவு செஞ்சிருக்கேன், பீவன் காவல் நிலையத்துல. அதாவது நடக்காத ஒரு விஷயத்தை இந்த அம்மா நடந்ததாக ஒரு மீடியாவில் வந்திருக்குது. அது வந்து ஏற்றுக்க முடியாது. அதுக்கு அந்த மீடியாவின் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறத காவல்துறையில பதிவு செஞ்சிருக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு பதில் வந்தால் உடனடியாக நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை, அப்படி வராத பட்சம் கலெக்டர் ஆபீஸ்லயும் கமிஷன் ஆபீஸுக்கும் போறதுக்கு நிர்வாகம் ரெடியா தான் இருக்குது. நவாஸ்கானின் வழக்கறிஞர் கூறும்போது, அட்வொகேட் முரளிதரன் பேசுறேன், நவாஸ்கானோட அட்வொகேட். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட பூட்டு உடைக்கிற மாதிரி வீடியோ வந்து வைரல் ஆச்சு. அந்த வீடியோல வந்து எந்த ஒரு உண்மைத்தன்மையும் இல்லை. அவரோட வீடை வந்து சுத்தம் பண்றதுக்காக அவர் வந்து சங்கத்தோட அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டை உடைச்சிருக்காரு. அதாவது என்ன அனுமதி, போயிட்டோட சாவி தொலைஞ்சிச்சுன்னு அனுமதி கேட்டு அவங்க உடைச்சுக்கோங்கன்னதுக்கு அப்புறம் தான் உடைச்சிருக்காரு. இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வீடியோ எடுத்த பானுங்கிற அந்த லேடிக்கு தெரிஞ்சிருந்து இவர் மேல கொண்ட ஒரு தனிப்பட்ட தாழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் அவங்க வந்து அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. இது வந்து சங்கத்துல பேசியெல்லாம் முடிவெடுத்து வியாழக்கிழமை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை தான் அந்த வீடியோ வந்து வெளியில விட்டு வைரல் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து எந்த ஒரு உண்மைத்தன்மையும் கிடையாது. இது வந்து அவங்க வந்து ஒரு ப்ரெஸ்ஸையும் சரி
சில சமூக வலைதளத்துல எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்லீட் பண்றதுக்காக வந்து இதை வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. இதுல வந்து அவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுதுங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஒருத்தரை வந்து தனிப்பட்ட விதத்துல இப்படி வந்து அவரை ஒரு பழி சொல்ற மாதிரி இவர் வீடியோ பண்றது பாத்தீங்கன்னா அது உண்மையாவே ஒரு தவறான விஷயம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு 4-5 தலைமுறையா அதே ஏரியால வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி இந்த மாதிரி தவறான வீடியோ போடுறது பாத்தீங்கன்னா அவரை மட்டும் பாதிக்காது, அவரோட குடும்பத்தை மொத்தமா சேர்த்துதான் பாதிக்குது. இதுல வந்து தொடர்பா வந்து நாங்க வந்து காவல்துறையிலையும் சரி நீதிமன்றத்திலையும் சரி நாங்க வந்து ஒரு இது சட்டப்படியா நடவடிக்கை எடுக்க போறோம்.